மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையில் இருக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதில் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பாகிஸ்தான் தரப்புலேருந்து தொடர்ச்சியாக நேற்று இரவு நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக், அது மட்டும் இல்லாமல் மிசைல் ஸ்ட்ரைக்கும் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அப்புறம் நம்மளுடைய ரேடார் சிஸ்டம் மூலிமா நம்ம வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, பாகிஸ்தான் தரப்பிலிருந்து JF-17, F-16, 8 மிசைல்ஸு, அப்புறம் 100க்கும் அதிகமான ட்ரோன்ஸு, இது எல்லாத்தையுமே ஓவர் நைட்டில் அவங்க இந்தியாவுடைய பல்வேறு நிலைகளில், குஜராத்லேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து உள்ளிட்ட இந்த பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சது எல்லாமே இந்தியாவுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் மூலியமாக தவிடுபடியாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை இந்தியா எப்படி சாத்தியப்படுத்தியது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதில், அதுக்கான எக்ஸ்பிளைனருக்கான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. அதில் எல்லாருமே பெரும்பாலான 90% எல்லாருமே சொல்றது அப்படிங்கிறது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய S-400 தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் இது சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கு. ஏன்னா எந்த தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தினாலும் அந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி மட்டும்தான் வெளியே வருமே தவிர, அவங்க எதை வச்சு தாக்குனாங்க, என்னென்ன துல்லியமான கருவிகள், தொழில்நுட்பம் அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான எந்த தகவலுமே வராது. ஆனால் அந்த தகவல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பல பேர் எல்லாமே யூகிச்சு புரிஞ்சு கொண்டது S-400, நம்ம ரஷ்யா கிட்டேருந்து S-400 வாங்கியிருக்கிறோம். ஸோ S-400 தான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இதுதான் பாகிஸ்தான்லேருந்து வந்த 8 மிசைலையும் துவம்சமாக்குச்சு, அப்புறம் ட்ரோன்ஸையும் துவம்சமாக்குச்சுன்னு நம்மளே நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டிய நிலை தற்போது இருக்கிறது. இப்போ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது லைட்டர் வேஸ், மீடியம் வேஸ், அப்புறம் லார்ஜ் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கேலில் பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வரக்கூடிய அந்த ட்ரோன்ஸை நம்மளுடைய இந்த ஆன்டி ட்ரோன் கன்ஸ் மூலியமாகவே ஷூட் அவுட் பண்ணி அதை கீழே வெளில வைக்கிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் நம்மளுடைய இண்டிஜினிக், நம்மளுடைய ஆத்ம நிர்பார் பாரத் மூலிமா உருவாக்கின நம்மளுடைய இண்டிஜினஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆகாஷ் தீர் போன்ற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலிமா நம்ம செஞ்சது. ஸ்டேஜ் 3 பார்த்தோம் அப்படின்னா S-400. இப்போ தான் S-400 வருது. ஸோ S-400 இஸ் வெரி காஸ்ட்லி. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 3-4 லொக்கேஷன்ஸில் தான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய அரசு. ஸோ இப்போ நேற்று தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று நம்மளுடைய ஆகாஷ் தீர், இன்னொன்று ஸ்வாதி ரேடார். இந்த 2 விஷயம்தான் நேற்று நடந்த தாக்குதலில் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது சம்பந்தமான தகவல்கள் நிறைய பேர் அது எல்லாமே S-400 அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆகாஷ் தீர் தான் மெயினாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில், குறிப்பாக இந்த பாகிஸ்தான் அனுப்பிய இந்த ஏவுகணைகள் அப்புறம் இந்த ட்ரோன்ஸை தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாகவே நம்மளால் சொல்ல முடியும். குறிப்பாக இப்போ நம்ம ஆகாஷ் தீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆகாஷ் தீரை எப்போ நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது இப்போ S-400 மாதிரியான அதுவும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது BHEL காசியாபாத்தில் உருவாக்கப்பட்டது. இப்போது இந்த விஷயம் கிட்டத்தட்ட மார்ச் 2023 நம்மளுடைய இந்திய அரசு 1900 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த ஆகாஷ் தீர், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான பணிகளை தொடங்கினாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 2024 கிட்டத்தட்ட 107 யூனிட்ஸ் அது இந்தியன் ஆர்மிக்கு டெலிவரி பண்ணிடுச்சு BHEL. ஸோ 107 யூனிட்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள், 107 யூனிட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்
BHEL தயாரித்து அது வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதோடு நின்றுச்சு அப்படின்னா தொடர்ச்சியான இந்த ப்ரொடக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்மக்கிட்ட 455 ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்மளுடைய வசம் இருக்கிறது. இதில் பெரும்பாலானவை வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ்லையும் இருக்குது, பெரும்பாலானவை நம்ம வந்து பேக்கப்புக்கும் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 2023 தானே தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2025லேயே நம்ம இதை இவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்தியிருக்கிறோம். வந்த பாகிஸ்தானுடைய எந்த மிசைலும் எந்த ட்ரோனுமே மிஞ்சலை அப்படின்னா இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் நடந்தது. அதாவது வேலிடேஷன் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆகாஷ் தீர் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் நடந்தது. வேலிடேஷன் ட்ரையல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு போர் சூழலை உருவாக்கி அதுக்கான விஷயங்களை வந்து ஏற்பாடு செய்து ஸோ அங்கே டைரெக்டாக வச்சு நம்ம சோதித்து இந்த ஆகாஷ் தீரை வந்து நம்ம வந்து இந்தியன் ஆர்மிக்குள்ளே நாம் வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த வேலிடேஷன் ட்ரையல் எப்போ நடந்தது அப்படின்னா நவம்பர் 2024 இப்போ தான் நடந்திருக்கு. நவம்பர் 2024 வந்து கடந்த வருடம் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நாம் வந்து இப்போ வந்து அதை வந்து டைரெக்டாக ஃபீல்டில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். சரி, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, குறிப்பாக இந்த ஆகாஷ் தீரோடைய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து IACCS அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அதாவது வந்து நம்மளோட எதிரி நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ட்ரோன், அதுக்கப்புறம் வந்து அந்த மிசைலை வந்து துல்லியமாக அதோடைய ஃப்ரீக்குவன்சியை வந்து கணிச்சு அதை வந்து வான்லேயே வந்து வீழ்த்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஆகாஷ் தீருக்கு வந்து இருக்கிறது. இப்போ நேற்றுலேருந்து இன்னையிலேருந்து நீங்கள் வந்து ஜம்முவில் வந்து இந்த வான்பரப்பில் வந்து அந்த தீப்பொறிகள் மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு தீப்பொறி போய் அடிக்கிறது, அந்த விஷுவல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விஷுவலை செய்தது அந்த விஷுவலுக்கான காரணம், அதாவது இங்கேருந்து போய் அடிக்குது இல்லையா ஒரு பொறி, அதுதான் வந்து ஆகாஷ் தீர். ஸோ வந்து ஆகாஷ் தீர் தான் வந்து இப்போ நேற்று நம்மளுடைய யுத்தத்துக்கு, நேற்று நம்மளுடைய தாக்குதலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கை வந்து செலுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். இதில் என்ன அப்படின்னா வந்து இல்லை இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து இருக்குது. இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா பல்வேறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம வச்சுருப்போம். இப்போ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி இது வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இது நம்மக்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து மொபிலிட்டி, அதாவது இதை வந்து ஒரு பெரிய டேங்கியில் ஒரு பெரிய ட்ரக்கில் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணியும் கொண்டு போக முடியும். இது ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணால் அது அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. இது வந்து மொபிலிட்டி, இது வந்து எங்கே வேணால் நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த ஆகாஷ் தீர் சம்பந்தமானது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நெற்றிக்கண்ணே சொல்லலாம். அதாவது வந்து ஸ்வாதி ரேடார், இந்த ரேடார் வந்து நேற்று நடந்த இந்த தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னா அந்த மேன் ஆஃப் த மேட்ச் நம்பர் 2 அப்படின்னா அது நம்மளுடைய இந்திய தயாரிப்பான ஸ்வாதி ரேடாருக்கு தான். இப்போ இந்த ஸ்வாதி ரேடாரும் வந்து நம்மளுடைய BHEL, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து தயாரித்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஸ்வாதி ரேடார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ கடந்த UPA கவர்மெண்ட்லேயே வந்து சாங்ஷன் கொடுக்கப்பட்டு, அதாவது ஏப்ரல் 2022 இதுக்கான சாங்ஷன் வந்து அதுக்கப்புறமேட்டு அது வந்து 2008 ஜூன் மாதத்தில் தான் வந்து இந்த ஸ்வாதி ரேடாரை வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்குள்ளே நம்ம வந்து இந்த ரேடாரை வந்து உள்ளே கொண்டு வரோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட இனிஷியலாக இந்தியன் ஆர்மி வந்து 28 யூனிட்ஸ் வந்து நம்ம BHEL மூலிமா அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து அவங்களுடைய ஆர்மிக்குள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ இந்த ஸ்வாதி ரேடாருடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிடெக்ட் அண்ட் ட்ராக் தி இன்கமிங் ஆர்ட்டிலரி மோட்டர்ஸ் ராக்கெட்ஸ் டு லொக்கேட் தேர் லான்ச்சஸ் டு கவுண்டர் தி பேட்டரி ஃபயர். அதாவது இந்த ஸ்வாதி ரேடார் என்ன செய்யும் அப்படின்னா டிடெக்ட் அண்ட் ட்ராக், அதாவது எதிரி நாட்டிலேருந்து வரக்கூடிய ட்ரோன் இல்லை மிசைல் அதை டிடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது டிடெக்ட் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணும். ஏன்னா மிசைலோ ட்ரோனோ எல்லாமே மூவபிலிட்டி அப்படிங்கிறதால அதை வந்து ட்ராக் பண்ணி இன்டகிரேட்டட் சிஸ்டம் மூலிமா அந்த சிக்னல்ஸை வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இந்த ஸ்வாதி ரேடார் மூலிமா இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வாதி ரேடார் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை தாக்க வரக்கூடிய இந்த ட்ரோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மிசைல்ஸோடைய அந்த ட்ராக்ஷனை வந்து அந்த
கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எடுத்து அதை வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஆகாஷ் தீருக்கு வந்து அனுப்பிடும். ஸோ ஆகாஷ் தீர் வந்து கிளைமேக்ஸை வந்து செஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து தாக்குதலை வந்து நடத்தும். ஸோ இப்போ இந்த ஸ்வாதி ரேடாரோட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் லிமிட்டில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய டார்கெட்ஸை கூட இதால் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளுடைய எதிரிகள் ஒரு ட்ரோனை வந்து நம்மளை தாக்க அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு மிசைலை வந்து தாக்க அனுப்பிடுறாங்க அப்படின்னா கூட ஸ்வாதி ரேடாரால் அதை வந்து மிக 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 துல்லியமாக அதை வந்து கணிக்க முடியும், அதை வந்து ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இதில் குறிப்பாக இருக்குது. இப்போ இந்த ஸ்வாதி ரேடாரால் எத்தனை டார்கெட்ஸை வந்து ஒரே நேரத்தில் வந்து ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ நேற்று நடத்தின தாக்குதல் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஒரு ட்ரோன் அனுப்பல, ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து 20 ட்ரோன் 30 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. அந்த வந்து கூட்டமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போது இது ஸ்வாதி ரேடாரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்வாதி ரேடாரால் ஒரே நேரத்தில் 7 டார்கெட்டை வந்து டிடெக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ண முடியும் ஸ்வாதி ரேடாரால். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்வாதி ரேடார் வந்து எவ்வளவு நிமிஷத்தில் வந்து தயாராகும், அதாவது இப்போது ஒரு இடத்துல வந்து அதை போய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நிமிஷத்துலேருந்து அதோடைய ஒர்க்கிங் ஆரம்பிக்குன்னா ஜஸ்ட் 30 மினிட்ஸ். இதுவும் வந்து இப்போ நம்ம எப்படி ஆகாஷ் தீருக்கு சொன்னோமோ இதுவும் வந்து மொபிலிட்டி தான். நம்ம இப்போ இந்த ஸ்வாதி ரேடாரை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா 30 நிமிஷத்துலேயே அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடும். 30 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகி 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரக்கூடிய டார்கெட்ஸை கூட அது டிடெக்ட் பண்ணுறதுக்கான பணியை உடனடியாக வந்து தொடங்கிடும் நம்மளுடைய ஸ்வாதி ரேடார். இப்போ இது வந்து என்னென்ன பிளைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஹை ஆல்டிடியூட்ஸ், அதாவது மவுண்டைன் 16,000 ஃபீட்ஸ், அங்கேயும் இதை யூஸ் பண்ண முடியும். நார்மலான பிளெயின்லையும் வந்து யூஸ் பண்ண முடியும். -20 டிகிரி செல்சியஸ்லையும் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். +55 டிகிரி செல்சியஸ்லையும் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ மிக கடுமையான வெப்பத்துலையும் இதை வந்து பயன்படுத்த முடியும், மிக கடுமையான குளிரில் கூட இதை பயன்படுத்த முடியும். -20 டிகிரி அப்படிங்கிறது இப்போ சைனா ஆக்குபைடு ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல கூட இந்த ஸ்வாதி ரேடாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு துல்லியம் வந்து ஸ்வாதி ரேடாருக்கு வந்து இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரேடார் வந்து கணிக்கிறது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 99 டார்கெட்ஸை இது வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே சேவ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து இது இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் மூலிமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஸ்வாதி ரேடார் வந்து மிக துல்லியமாக அதோட கோஆர்டினேட்ஸை வந்து அனுப்பும். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸை அனுப்பும்போது அந்த தாக்குதல் அப்படிங்கிறது மிக விரைவாக நடக்கிறதுக்கான விஷயங்களும் அடுத்தடுத்து வந்து நடக்கும். ஸோ இதுதான். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ 2002 இது வந்து உருவாக்குனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இதோட அட்வான்ஸ் வெர்ஷனாக வந்து ஸ்வாதி MI1 அப்புறம் ஸ்வாதி MI2 இது ரெண்டுமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒன்று வந்து ஸ்வாதி MI1 வந்து பிளைன்ஸ்லேயும், ஸ்வாதி MI2 வந்து மவுண்டெயின்ஸ் ரேஞ்சுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, இண்டிஜினியஸ் டெக்னாலஜி வந்து இதில் வந்து பயன்படுத்தி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் விஷயத்தை செஞ்சுருக்கிறோம். ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ குறிப்பாக நேற்று நடந்த அந்த தாக்குதலில் வந்து ஹீரோ 1 அப்படின்னா அது வந்து ஆகாஷ் தீர், ஹீரோ 2 அப்படின்னா அது வந்து ஸ்வாதி ரேடார். இந்த ஸ்வாதி ரேடார் தான் துல்லியமாக அந்த எதிரிகளுடைய அந்த ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் அதை வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மிக துல்லியமாக அந்த எதிரிகளுடைய அந்த இலக்கைகளை வந்து தாக்கி அழித்திருக்கு. அதனால தான் நம்ம ஜம்மு ஏரியாவில் எந்த ஏரியாலையுமே இப்போ பாகிஸ்தான் நேற்று நடத்திய டார்கெட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 இடங்களுக்கு மேலே வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க இடத்துல. அந்த எந்த இடத்துலையுமே அவங்களுடைய டார்கெட்ஸ் ஒன்று கூட வந்து ரீச்சே ஆக முடியல. அந்த அளவுக்கு துல்லியமாக இந்த ஆகாஷ் தீரும் ஸ்வாதியும் டிடெக்ட் பண்ணி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக அப்டேட்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.